லெஜண்ட்னா லெஜண்ட் மாரி பிஹேவ் பண்ணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இதெல்லாம் அப்படின்ற மாரியான விஷயங்கள் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் ஏதுன்றதுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் நல்லா கேளுங்க. எஸ் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியா வின் பண்ணிருச்சு. பண்ணதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வாழ்த்துக்கள். அதுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, வன்மங்களும் கக்கிட்டு இருக்காங்க. எஸ் எதனால அப்படின்னா, பாகிஸ்தான்ல தான் வந்து இந்த ட்ராஃபி நடக்க போது, இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வரமாட்டேன்னு சொன்னது ஸ்டார்ட்டிங்ல சொன்னாங்கன்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் ஓகே ஒரு வழியா சம்பாதிச்சு, சரி உங்க மேட்சஸ்லாம் துபாய்ல நடத்திக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கு இந்தியா சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துச்சுன்னா, அதுவும் துபாய்ல நடக்கும். ஓகேவா? அப்படின்னு கேட்டதுக்கு, பாகிஸ்தான் வேற வழி இல்லாம ஓகே சொன்னதெல்லாம் எல்லாருமே பார்த்தோம் தான். அதே மாரி இந்தியா வந்தது, ஜெயிச்சது, ஃபைனல்ஸ் போனது, கப் அடிச்சது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நல்ல டீப் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல சூப்பரான டீம் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருந்தாலும், வெஸ்ட் இண்டீஸ் லெஜண்ட் வந்து ஆண்டி ராபர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேட்டு ஐசிசின்னா இந்தியா கிரிக்கெட் வாரியம் மட்டும் தான் சொல்லுங்க. இந்தியான்னு மட்டும் தான் சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இந்தியா வந்து 50 ஓவர்ஸ் மேட்ச்ல வந்து வைடும் கிடையாது, நோ பாலும் கிடையாது அப்படின்னு சொன்னா அத மண்டையாடிட்டு ஐசிசிஐ செய்யும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இது ஏகப்பட்ட சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு. என்னன்னா, ஏங்க என்ன அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. உங்க இஷ்டத்துக்கு புரியும். உங்க டீம் வந்து செலக்ட்டே ஆகல சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு. அத பத்திலாம் கவலைப்படுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்ல. நாங்க ஜெயிச்சது தான் உங்களுக்கு வன்மமா இருக்கா? அப்படின்ற மாரி வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சொல்றது கரெக்ட் தானே. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அ வச்சது தானே சட்டன்ற மாரி இருக்கு அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதிக ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ தந்தாலும் கூட, அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான முன்னெடுப்ப தான் அவங்க வச்சாங்க பிசிசிஐ. ஏன்னா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபில நாங்க வரமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னதுனால, பாகிஸ்தான் தான் இது பண்ணிட்டு வந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் நாங்க ஃப்ளைட்டே எங்களுக்கு லேட்டா தான் கிடைச்சது. அத மாறி நாங்க வந்து உங்க கூட ஃபைனல்ஸ் ஆடுறதுக்குள்ள நீங்க ஜெயிச்சுருவீங்க. ஒரே கிரவுண்ட்ல நீங்க ஆடிட்டு இருக்கீங்கல்ல, அதனால நீங்க ஜெயிச்சுருவீங்க. ஒரே கிரவுண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால நடந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சா ஏன் ஜெயிக்கல? அப்படின்ற மாரி நெறைய பேர் லெஜண்ட்ஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.